இப்போ நிர்வாணமாக வாழ்ந்தால் கட்டுப்பாடாக வாழ முடியாதா? நிர்வாண வாழ்க்கை என்பது கட்டுப்பாட்டிற்கு எதிரானதா அப்படின்னு நம்ம கேட்குப்போம். ஏன்னா 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அங்கே உங்களுக்கு கடையில் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாது, கடையே இருக்காது, வியாபாரம் இருக்காது, விற்பனை இருக்காது, பணம்ங்கிற இருக்காது, தொழிற்சாலைகள் எல்லாம் ஆடை தொழிற்சாலை எல்லாமே மூடப்பட்டு விடும். அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்காது. அப்போது நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இங்கே இந்த உலகத்தில் நாம் எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸு தான் 2040 அப்புறம் உடுத்த போகிறோம். அது எவ்வளோ காலத்துக்கு வரும்? கொஞ்ச காலத்துக்கு தான் வரும், ஒரு 10 வருஷத்துக்கு வரும். அதுக்கு மேலாம் அது வராது. 10 வருஷத்துக்கு வரும், 10-15 வருஷத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இப்போ நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற 2040க்கு உள்ள நாம் இங்கே வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையிலேருந்து 2040க்கு அப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த ஆடைகள் ஒரு 20 வருஷத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவும் கிழிஞ்சு போயிடும், அதுவும் பயன் இல்லாமல் போயிடும், அதுவும் அழுக்காக போயிடும், சோப்பு கூட கிடைக்காது, துவைக்க கூட முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆடைகள்லாம் வீணாக போயிடும், சீக்கிரமாக வீணாக போயிடும். 10 வருஷத்தில் வீணாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு ஆடைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களே இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு ஆடைகள் தயாரித்து கொள்வார்கள். இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு எப்படியாவது, அது நிறைய வழிகள் இருக்குது, இயற்கையான ஆடைகள் இருக்குது. அதன் பிறகு மக்கள் முழுவதுமாக தங்கள் உடலை ஆடையால் மூடிக்கொள்ள முடியாது. அப்போ அரைக்குறையாக தான் மூடிப்பாங்க. ஏன்னா வேலையும் செய்யணும்ல, வெறும் ஆடையை வச்சு உடம்பு மட்டும் போத்திக்கிட்டால் போதுமா? நடக்கணும், ஓடணும், குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும், விளையாடணும், எல்லாத்துக்கும் அந்த ஆடை இடையூறாக இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பு இன்றைக்கி நாம் உடுத்துக்கிற ஆடைகள் அதை போட்டு நம்ம வேகமாக ஓடலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு இன்றைக்குள்ள ஆடைகளோட தன்மை அப்படி நல்ல நவீனமாக இருக்குது, தொழில்நுட்பம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் இந்த ஆடைகள்லாம் கிடைக்காது. அப்படிங்கும்போது இயற்கையிலேருந்து அவங்க கையாலே தயார் செய்கிற ஆடைகள் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்கலாம் சொல்லவே முடியாது. அதாவது அவங்ககிட்ட கயிறாட்டையை வச்சு நூல் நூற்பாங்க அப்படி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கயிறாட்டையை வச்சு நூல் நூக்கிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு, கயிறாட்டைக்கு அங்கே வேலை கிடையாது. அந்த அளவுக்குலாம் சிறப்பெல்லாம் நீங்கள் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ஒரு ஆடையை உற்பத்தி செய்து விட முடியாது. ஏன்னா கயிறாட்டையை வச்சு நீ நூல் நூக்கிற அப்படின்னா அதுக்கு நூலாக அது பஞ்சை நூலாக மாற்றுவதற்கு ஒரு தொழிற்சாலையே தேவை. ஒரு பஞ்சை நூலாக மாற்றணுன்னா அதுக்கு தொழிற்சாலை தேவை. அங்கே தான் தொழிற்சாலையே கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தொழிற்சாலையே கிடையாது. அப்புறம் அந்த நூலை வச்சு தான் நீங்கள் கயிறாட்டையில் போய் சுற்றணும். அதனால் கயிறாட்டையை பயன்படுத்துகிறதுக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நூல் நூற்பு ஆலைகள்லாம் அங்கே கிடையாது. அப்படி இருக்கும் நூல் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆடைகளை தயாரிக்கணும். அது அதுக்கான வழியெலாம் நிறைய ஈஸியான வழியெல்லாம் இருக்குது. என்னென்னா இப்போ வாழை நார் இருக்குது, வாழை நார் அது நிறைய நார்களை உருவி அதை ஒரு அதில் நிறைய இணைப்புகளை ஏற்படுத்தி அது தொங்க விட்டு சரசரமாக தொங்க விட்டு இணைப்புகளை ஏற்படுத்தி ஒரு பாவாடை மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஒரு ஆடையை நீங்கள் தயாரிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு தயாரிக்கிறீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு உடுத்த முடியாது. பக்குவமாக உடுத்திக்கிட்டு போய் கழட்டி மாட்டிடணும். அந்த நேரத்தில் ஒரு விளையாடும் போதெல்லாம் அதை போட்டுட்டுலாம் விளையாட முடியாது. போட்டு விளையாண்டிங்கன்னா பிஞ்சு போயிடும், ஆடைகள் பிஞ்சு போயிடும். அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வேறு வழியே இல்லை, நிர்வாணத்தை ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நீங்கள் அவங்க இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு அவங்க ஆடைகள் தயாரிக்க முடியும். ஆனால் அந்த ஆடைகளை பயன்படுத்திக்கிட்டு நடந்து போயிட்டு வரலாம், ஒரு ஃபேஷன் ஷோ மாடல் மாதிரி நடந்து போயிட்டு வரலாம், காட்சி பொருளாக நடந்து போயிட்டு அதை உடுத்திக்கிட்டு நீங்கள் அவங்க கையாலேயே அவங்கவுங்க ஆடைகளை தயாரிப்பாங்க. ஏதாவது வேப்பம்பிசின்னு கம்மெல்லாம் போட்டு ஒட்டி ஒரு ஆடைகளை தயாரிப்பாங்க. ஒரு ஆடைன்னா ஏதாவது பொருட்கள், ஏதாவது குச்சி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு வாழை நாரெலாம் சுற்றி ஒரு ஆடையை தயாரிச்சிருவாங்க. ஆனால் அதை போட்டு விளையாட முடியாது, ஓட முடியாது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்க முடியாது. அப்படி வேலை பார்த்தா அது பிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வேலை பார்க்குறது தான் முக்கியம். ஆடை முக்கியம் கிடையாது. வேலை பார்க்கணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கணும், நடக்கணும், ஓடணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆடை ஈடு கொடுக்காது அப்படின்னா அந்த ஆடையை கழட்டி வச்சுருவாங்க. வேலை பார்க்கும்போது அதை கழட்டி வச்சுருவாங்க. அது மாதிரி வேலை பார்க்கும்போது, குறிஞ்சி நிமிர்ந்து வேலை பார்க்கும்போது, விளையாடும் போது அதை கழட்டி. அப்போ நிர்வாணமாக இருந்துட்டால் அந்த ஆடைகளை போட்டு ரொம்ப கட்டி ஆடணுங்கிற அவசியம் இல்லை. தேவையானப்போ மட்டும் ஆடை அணிஞ்சிக்கலாம். குளிர்லேருந்து போத்திக்கிறதுக்காக நீ ஆடையை தயாரிக்கலாம். அது தூக்கத்தின் போது உங்களுக்கு குளிர்லேருந்து போத்திக்கிறதுக்கு ஆடை தேவை. அதனால் நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து அதுக்கு ஏற்றார் போன்று அது ஈடு கொடுப்பது போன்று ஒரு ஆடையை ஒன்றால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அவ்வளோ திறமையெல்லாம் தொழில்நுட்பத்தோடு ஒன்றால் தயாரிக்க முடியாது.
அப்படின்னால அப்போ இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிர்வாண வாழ்க்கை வரப்போகிறது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் ஆடைகளையும் தயாரிப்பார்கள். அது சும்மா அழகுக்காக, ஒரு பேருக்காக, ஒரு பெருமைக்காக எப்போது ஒரு ஆடைகளை அணிஞ்சிப்பாங்களே தவிர அதை வச்சுக்கிட்டு ஒரு குனிஞ்சிருந்து ஒரு வேலையை பார்க்க முடியாது. இப்போ ஒரு கிணத்துல குளிக்கிறாங்க, ஒரு குளத்துல குளிக்கிறாங்கன்னா அந்த ஆடைகளை போட்டுக்கிட்டே நம்ம ஜட்டி போட்டு குளிக்கிறோம்ல, கிணத்துல குதிக்கிறோம். நம்ம ஜட்டிங்கிறது அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த நூலே அங்கே கிடைக்காது. அந்த நூல், துணி அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களால தயாரிக்கவே முடியாது. அப்போ ஜட்டிங்கிற ஒரு கான்செப்டே அங்கே கிடையாது. அப்படிங்கும்போது ஜட்டி கூட இருக்கும். இப்போ பெண்கள் இப்போ மாதவிடாய் நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஜட்டி தேவைப்படுற மாதிரி பஞ்செல்லாம் வச்சு ஒரு பட்டையில் ஒரு வாழைப்பட்டையில் இந்த வாழைப்பட்டை காஞ்ச அந்த வாழை நார் பட்டையில் அது மேலே பஞ்சை வச்சு அவங்க அந்த டைமில் அந்த மாதவிடாய் நேரத்தில் அதை அப்போ இடுப்பில் ஒரு அருணா கொடி மாதிரி ஒரு கயித்தை கட்டிட்டு அப்போ அந்த பட்டையை அந்த பெண்ணுறுப்போடு பொருந்துற மாதிரி வச்சு இப்போ முன்னாடி கட்டிக்கிட்டு பின்னாடி அப்படி இழுத்து கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நாப்கின் தயாரிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி கூட ஜட்டி தயாரிச்சிக்கலாம். அப்போது ஆனால் இதை போட்டுக்கிட்டு நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கும்போது அது பிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சிரமங்கள்லேருந்து தவிர்க்கிறதுக்காக அவங்க நிர்வாணமாக வாழ்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. நிர்வாணத்தில் இதுக்கு போட்டு நம்ம நிர்வாணமாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம், நிறைய சிரமம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாணமாக வாழ்வாங்க. சரி, நிர்வாணமாக வாழ்ந்து விட்டால் அவர்கள் கட்டுப்பாடாக வாழ்வார்களா? ஏன்னா அது நிர்வாணத்தை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா, நிர்வாணத்தை பார்த்துட்டாலே கட்டுப்பாட்டை இழந்துடுறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மனுஷங்க மேலே இருக்குது. மனுஷங்க அந்த அளவுக்கு பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு அவங்க பழக்கப்படலை. ஏன்னா மனைவியோட நிர்வாணத்தையே சிலர் பார்க்குறது கிடையாது, பார்க்காம பார்த்தது கிடையாது. மனைவியிட்டே ஒரு கணவன்கிட்டே தனது நிர்வாண உடம்பை முழுவதுமாக காட்டுகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்குவே கூச்சப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஆணும் பெண்ணும் இருட்டில் தான் உடலுறவு வச்சுக்குவாங்க சில காலங்கள்லாம். யார் நிர்வாணத்தை பார்த்துடக்கூடாங்கிறதுக்காக இருட்டில் தான் லைட்டு போட்டாலே அவங்க கூச்சப்படுவாங்க. அப்படிப்பட்ட மனப்பான்மையெல்லாம் நம்ம கடந்து இப்போ ஒரு நிர்வாண உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நிர்வாணமாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம், நெருக்கடி, வேறு வழி இல்லை என்கிற ஒரு தன்மை நிலவுகிற ஒரு சூழலுக்கு நம்ம போகிறோம். அப்படிங்கும்போது நிர்வாணத்தை பார்த்துட்டா மனுஷங்க கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க, அந்த அளவுக்கு மன உறுதி மனுஷங்கக்கிட்ட கிடையாது அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அது நிர்வாணங்கிறது அதுவும் பயிற்சி எடுக்கணும். நிர்வாணமாக வாழ்வதற்கு நாம் பயிற்சி எடுத்தால்தான் அது சாத்தியம். சும்மா நமக்கு அந்த பயிற்சியே இல்லைங்கும்போது இப்போ அந்த பயிற்சியே நம்மக்கிட்ட இல்லை. நிர்வாணமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு பயிற்சி எடுக்கலை. நம்ம எப்போவுமே இழுத்து போத்திக்கிட்டு, ஆண்களாக இருந்தால் பேண்ட்டு ஷர்ட்டு, அதுமாதிரி பெண்களாக இருந்தால் புடவை சுடிதார்னு சொல்லி இழுத்து போத்திக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்தியாவில். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நிர்வாணத்தை திடீர்னு அவங்க அதிர்ச்சி அடைவாங்க. நிர்வாணத்தை அவ்வளோ ஈஸியாக. அப்போ நிர்வாணமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுக்கணும். இப்போது வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல கவர்ச்சி ஆடை அணிகிறாங்க. இப்போ பீச் ஓரம் பார்த்தா ஜட்டி போட்டு உட்காந்துருக்காங்க, ஜட்டி ப்ராலாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஆண்கள் ஜட்டி மட்டும் போட்டு உட்காந்துருக்காங்க. அல்லது அவங்க நடைமுறை வாழ்க்கையிலேயே நல்ல கவர்ச்சி ஆடை அணிகிறாங்க. ஒரு ட்ரௌசர் மாதிரி பெண்கள் போட்டுக்கிறாங்க, தொலை தெரிகிற மாதிரி போட்டுக்கிறாங்க. அதையே நம்மள்கிட்ட அதுவே நம்ம இந்தியாவில் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், திடீர்னால அது போன்ற மக்கள் வாழ்ந்தாலும் அதுவே அதிர்ச்சி தரும். அது ஒன்றும் நிர்வாணமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ஆடை குறைவாக அணிகிறார்கள். ஆடை குறைவாக அணிந்தாலே இந்தியர்களுக்கு அது அதிர்ச்சியை தரும். ஏன்னா இங்கே ஆடை குறைவாக அணிகிற மக்கள் ரொம்ப குறைவு. பெரும்பாலான மக்கள் அவர்கள் வாழ்கிற பகுதிகளில் ஆடை முழுவதும் உடம்போடு போத்திக்கிட்டு மூடிக்கிட்டு தான் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆடை நீ குறைவாக அணிஞ்சாலே உனக்கு சபலம் ஏற்படும், நீ தடுமாறுவ, நீ டான்ஸ் ஆடுவ, உன்னோட கட்டுப்பாடாக இருக்க முடியாது. ஆடை குறைவாக நிர்வாணமாக இல்லைன்னா கூட நீ ஆடையை குறைவாக இங்கே ஒரு பெண் ட்ரௌசர் போட்டு வரா அப்படின்னாலே, ஒரு ட்ரௌசர் டிஷர்ட் போட்டு வரா அப்படின்னாலே இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு அது கொஞ்சம் பெரும்பாலான மக்கள் வாழ்கிற பகுதிகளில் ஒரு 20 வயசு பொண்ணு, 25 வயசு பொண்ணு ஒரு டிஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் போட்டுட்டு வரா அப்படின்னாலே அதுவே ஆண்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை தரும். அவர்களுடைய உறுதியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அவங்க உறுதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கட்டுப்பாட்டை இழப்பார்கள். காரணம் என்னென்னா அப்போ காரணம் என்னென்னா நீ குறைவான ஆடைக்கு இன்னும் பழக்கமாகலை. குறைவான ஆடை அணிகிற ஒரு வழக்கத்துக்கு நீ இன்னும் பழக்கமாகலை. முழுவதும் உடம்பு ஆடையால் முழுவதும் போத்திக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நீ பழக்கமாகிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது குறைவாக ஆடை அணிந்தாலே உனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். கட்டுப்பாட்டை நீ இழந்து விடுவாய்.
அதனால் வந்து குறைவான ஆடைக்கே நம்ம வந்து இன்னும் பழக்கமாகலை. அரைகுறை ஆடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, நவநாகரிக ஆடைகள். வெளிநாட்டுக்காரங்க இப்போ ஒரு அமெரிக்காவில் எப்படி கவர்ச்சி ஆடை அணிகிறார்கள், அந்த ஆடையை பார்த்து அந்த ஆடை கலாச்சாரமே இன்னும் இந்தியாவுக்கு வரல. அது அந்த மாதிரி இந்தியாவுக்கு அந்த மாதிரி குறைவான ஆடை அணிகிறவர்களை பார்த்தாலே இவங்க தடுமாறுவாங்க. அப்போ குறைவான ஆடை அணிகிற வழக்கத்து, ஆனால் ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தடுமாற மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதற்கு பழக்கமாயிட்டாங்க. அதுக்கு தகுந்தாற் போன்று அவர்கள் பயிற்சி எடுத்துக்கிறார். அதனால் வந்து ஒரு நாகரிகமான குறைவான ஆடை அணிகிற ஒரு வழக்கத்திற்கு அவர்கள் அது தயாராகிட்டாங்க. அது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படிங்கிற அந்த சாதாரண விஷயம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இந்தியர்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு பயிற்சி ஆகலை, அதுக்கு நம்ம இன்னும் பழக்கமாகலை. அப்போ பழக்கம்தான். நிர்வாண வாழ்க்கையை ஏற்றுக்கணுனாலும் உனக்கு ஒரு பழக்கம் தேவை, ஒரு பயிற்சி தேவை. பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்போ இழுத்து போத்திக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்களும் பெண்களும் இழுத்து போத்திக்கிட்டு வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் போயிட்டு நீ அரைகுறை ஆடை அணிஞ்சாலே நீ தடுமாறுவ. அப்படி இருக்கும்போது நிர்வாண வாழ்க்கையெல்லாம் உன்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் வந்து அரைகுறை ஆடை அணிகிற ஒரு அமெரிக்காவிலேயோ ஒரு இங்கிலாந்துலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ நிர்வாண ஊர்வலங்கள்லாம் நடக்குது. நிர்வாணமாக ஊர்வலங்கள் நடத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, நிர்வாணத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்க பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். நிர்வாண வாழ்க்கையை எதிர்கொள்கிற அளவுக்கு, நிர்வாணத்தை சாதாரணமாக பார்க்குற அளவுக்கு, நிர்வாணத்தை ஆண் பெண் நிர்வாணத்தை சகஜமாக பார்க்குற அளவுக்கு அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். பயிற்சின்னு என்ன, பார்த்து பயிற்சி இல்லை. அவருடைய வாழ்க்கையில் காதல் சுதந்திரம் இருக்கிறது. ஆண் பெண் பாலியல் உறவுகளில் சுதந்திரம், பிடித்தவர்களை திருமணம் செய்து வாழ்வதற்கான சுதந்திரமும் பாதுகாப்பும் அங்கு நிலவுகிறது. அங்கு தடைகள் இல்லை. பெண் சுதந்திரத்திற்கு அங்கே வந்து தடைகள் குறைவாக இருக்கிறது, அல்லது இல்லை என்று கூட சொல்லலாம். ஆண் பெண் உறவுகளில் சுதந்திரமாக இருப்பதற்கு அவர்கள் பெரிதாக எந்த தடைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழலாம். பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. ஆண்களின் பொருளாதாரத்தை சார்ந்து பெண்கள் அங்கே இல்லை. பெண்களிடம் சுயமரியாதை இருக்கிறது. ஆண்களிடமும் சுயமரியாதை இருக்குது. ஆண்களால் பெண்கள் ஏமாற்றப்படுவது அங்கு குறைவு. அதனால் இது போன்ற வழக்கங்கள் தான் அவர்கள் வந்து அரைகுறையான ஆடைகளை அணிந்து கொண்டு நாகரிகமான ஆடைகள் என்கிற ஆடைகளை அணிந்து கொண்டு வாழ்வதற்கு அது அவர்களுக்கு எளிதாக இருப்பதற்கு அதான் காரணம். நமக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம இந்தியர்கள் ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் இழுத்து போத்திக்கிட்டு இருக்காங்க, அரைகுறை ஆடை அணிந்தாலே பயப்படுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? இந்தியர்களுக்கு வந்து ஆண் பெண் உறவில் வந்து நேர்மை கிடையாது, அடிமைத்தனம் அதிகமாக இருக்கிறது. பெண்களை ஏமாற்றுகிறார்கள், மூளை செலவு செய்து அவர்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். ஆண்களின் பொருளாதாரத்தை சார்ந்து வாழ்கிற மாதிரி பெண்களை பலவீனமாக வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேர்மையற்ற வழிகளால் இந்தியர்கள் வந்து கோழைகளாக இருக்கிறார்கள். அதனால் அரைகுறையாக ஆடை அணிகிற பெண்களையோ ஆண்களையோ பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அவர்களுடைய மனதில் தைரியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு நிர்வாணத்தை பார்க்கணுன்னா உனக்கு தைரியம் வேணும். நீ நேர்மையானவராக இருக்க வேண்டும். பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும். ஒரு பெண்ணின் சுதந்திரத்துக்கு நீ என்றைக்குமே தடையாக இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு அது மாதிரி பெண்களும் ஆண்களுடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. பெண்கள் மட்டும் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிடக்கூடாது. பெண்கள் தான் ஆண்களின் சுதந்திரத்துக்கு ரொம்ப தடையாக இருப்பாங்க. ஆண்களை சுதந்திரமாக வாழ விடாமல் ஆண்களிடம் அடிமையாகியே ஆண்களை அடிமைப்படுத்துவார்கள். ஆண்கள் எப்படி பெண்களை அடிமைப்படுத்துவாங்கன்னாக்கா, ஆண்கள் வந்து பெண்களை எப்படி அடிமைப்படுத்துவாங்க அப்படின்னா, ஆதிக்கத்தை காட்டி, பயமுறுத்தி, அடித்து, வன்முறையை காட்டி ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துவாங்க. ஆனால் பெண்கள் வந்து ஆண்களை எப்படி அடிமைப்படுத்துவாங்கன்னா, ஆண்களுக்கு அடிமையாகிடுவாங்க. இப்போ ஆண்களுக்கு அடிமையாகி ஆண்களை அடிமைப்படுத்துவாங்க. ஒன்றையே நம்பி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு, நீ இல்லைன்னா நான் அவ்வளோதான், நான் தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஆணு மேலே அடிமையாகி அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அடிமைப்படுத்துவாங்க. ஒட்டுண்ணி மாதிரி, பிரித்து எடுக்க முடியாத ஒட்டுண்ணி மாதிரி, ஒரு தோல் நோய் மாதிரி ஆணின் உடலில் பரவி அடிமைப்படுத்துவார்கள். அது மாதிரி பெண்களுடைய ஆண் வந்து பெண்ணை வன்முறையால் அச்சுறுத்தி அதன் மூலம் அடிமைப்படுத்துவான். இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள் பெண்கள் உறவில் வந்து ஒரு நேர்மை கிடையாது. அடிமைத்தனம் ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க ஆண்களை பெண்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். அதனால தான் வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு எதிரானது எது? இந்த பாலியல் உறவு சுதந்திரம். அது மாதிரி ஆடை சுதந்திரம் என்பது அடிமைத்தனத்துக்கு எதிரானது. ஆடையில் சுதந்திரமாக ஆடை அணிவது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ட்ரௌசர் போடுறது, அதெல்லாம் வந்து இந்த அடிமைத்தனத்துக்கு எதிரானது. அடிமைத்தனத்தை ஆட்டி அசைத்து விடும். அந்த பயம் வந்து
இந்த இந்தியர்களுக்கு இருக்குது. அதனால் ஆடை சுதந்திரத்தை அனுமதிக்கக்கூடாது, அது நமது அடிமைத்தனத்துக்கு ஆப்பு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை சுதந்திரத்தை அனுமதிக்க மாட்டாங்க இந்தியர்கள். ஆடை அணிவதில் சுதந்திரம் இல்லை என்றால் அங்கு பாலியல் உறவுகளும் சுதந்திரம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பெண்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அதற்கு பயன்படுகிற ஒரு கருவி தான் ஆடையில் எங்கே சுதந்திரம் இருக்கோ அந்த நாட்டில் தான் பாலியல் உறவுகளையும் சுதந்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆடை அணிவதில் எங்கு சுதந்திரம் இல்லையோ இதுதான் உன்னுடைய ஆடை, இதுதான் நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை சுதந்திரம் இல்லாத மக்கள் வாழ்கிற இடத்தில் பாலியல் உறவுகளும் சுதந்திரம். எங்கே ஆடை சுதந்திரம், ஒரு ஆடையை பார்த்து அவர்கள் அணிகிற ஆடையை பார்த்தாலே அங்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை, பாலியல் உறவில் சுதந்திரம் இருக்கிறது, பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை நம்ம எளிதாக சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஆடை சுதந்திரம் தான் பாலியல் உறவில் நிகழ்கிற சுதந்திரம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். அப்போ ஆடை சுதந்திரம்னா என்னென்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆடை சுதந்திரம் என்றால் என்னவென்றால், ஒரு பொது வெளியில் நீ நிர்வாணமாக வரக்கூடாது, இங்கே ஆடை கண்டிப்பாக அணியணும். இயந்திர அறிவியல் உலகில் கண்டிப்பாக பொது வெளியில் பொதுவான இடங்களில் கண்டிப்பாக நிர்வாணமாக வரக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அதே நேரத்தில் வித்தியாசமாகவும் ஆடை அணியக்கூடாது, ரொம்பவும் குறைவாக ஜட்டியெல்லாம் போட்டும் வரக்கூடாது. அதனால் ஒரு அனுமதிக்கப்பட்ட, இது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இந்தியாவில் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறதோ பெண்களுக்கு, அந்த அளவுக்கு அங்கே குறைவான ஆடை என்றாலும் அதுலேயும் ஒரு நாகரிகம் இருக்கிறது. அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இங்கே குறைவான ஆடை கூட அணியக்கூடாது, இங்கே ரொம்பவும் வித்தியாசமாலாம் ஆடை அணியக்கூடாது. சுடிதார் அணியலாம், புடவை கட்டலாம். அப்புறம் மேற்கொண்டு ரொம்பவும் நாகரிகமானா அதுக்கு வேறு இடத்துக்கு தான் போய் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் அது வேறு ஏதாவது இடத்த தான் போய் பார்த்துக்கணும். அதுக்குன்னு ஒரு நாகரிக ஆடை அணிவதற்குன்னு இடம் தனியாக இருக்கிறது. அவங்க மேல்தட்டு மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி இடங்களில் அவங்க சுதந்திரமாக ஆடை அணிவாங்க. அவங்க பொது வழிக்கு வர மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் போகிற அந்த பொது வழியில் அந்த ஆடை சுதந்திரத்துக்கு அனுமதி இல்லை என்பதால் அவர்கள் அங்கு வர மாட்டார்கள்.